போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். அதில் எந்த டாபிக்னா 17 கீழ்கணக்கு. முந்தைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்குடைய ஸ்டார்டிங் ஒரு சில கொஷின் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையவர் வாய் சொல். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான திருக்குறள். நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம தடுமாறுறோமோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கை கொடுத்து ஊன்றுகோலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ பெரியவர் பார்த்தீங்கன்னா பெரியவருடைய ஒரு வாய் சொல்லு தான் நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும். இந்த இடத்துல ஊற்றுகோல் அப்படின்றதுக்கு ஊன்றுகோல் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் தடுமாறுறோமோ அப்போ நம்மளை கை தூக்கி விடுறது நம்ம வாழ்க்கையில் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஒரு வார்த்தை தான். இந்த இடத்துல இந்த குறட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை காண்க. ஓகேவா? இந்த குறட்பாவில் உள்ள ஓமையோடைய பொருள். குறட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை காண்க. ஸோ என்ன ஓமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊன்றுகோல், பெரியோருடைய சொல். ஓகேங்களா? ஸோ பெரியோருடைய சொல்ல தான் இந்த இடத்துல ஊன்றுகோல்னு சொல்கிறாங்க. ஊன்றுகோல்னால் நம்ம வாழ்க்கையில் அந்த ஊன்றுகோல் நம்மளை காப்பாற்றி பிடிக்காது. நம்ம எப்படி தடுமாறி விழும்போது ஊன்றுகோல் அப்படின்னு மூணாவது ஒரு கால் நமக்கு உதவுதோ, அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம தடுமாறும் போது ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது பெரியவர்களுடைய வாய் சொல்லு தான். ஓகேங்களா? இதில் ஓமை பார்த்தீங்கன்னா ஊன்றுகோல் அப்படின்ற பெரியவருடைய வாய் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, குறிஞ்சிக்கு இவர் என கூறுவர். ஓகே, இதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கபிலர் அப்படின்ற ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ட். 17 மேல் கணக்கு சங்க இலக்கியத்தில் அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு. அந்த கபிலரை பற்றி புகழ்ந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கபிலர் எந்த திணையை பாடுவதில் வல்லவர்னா குறிஞ்சி திணையை பாடுறதுல வல்லவர். ஓகேங்களா? குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னே சொல்லுவாங்க. இது நம்ம 17 மேல் கணக்கு நமக்கு சிலபஸில் இருந்து தான் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 17 மேல் கணக்கு இப்போ சிலபஸில் கிடையாது. பட் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு மட்டும் பார்க்கலாம். இந்த கபிலர் 17 மேல் கணக்கில், ஓகே, ஸோ அதாவது சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. 8 தொகை 10 பாட்டும் சேர்ந்தது. அதில் 8 தொகையில் ஐங்குறு 100 அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலித்தொகை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த 2 நூலும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு வரக்கூடியது. அதில் குறிஞ்சி அப்படின்ற ஒரு எஸ்பெஷலி குறிஞ்சி நிலத்தை மட்டும் பற்றி பாடக்கூடிய ஒரு பர்சன் தான் கபிலர். ஓகேங்களா? ஐங்குறு 100ல் குறிஞ்சி திணை பாடந்த கபிலர், கலித்தொகையில் குறிஞ்சி களியை பாடந்து கபிலர். அதனால தான் இவர் என்ன சொல்லணும்னா குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17 கீழ்கணக்குலேயும் இவர் இருக்கார். இனியவை 40, அதுவும் நம்ம பார்த்துருந்தோம். மொத்தம் 40 பாடல்கள். ஸோ அதில் 124 இனிய செயல்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவ மாலையை திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்களின் எண்ணிக்கை. ஸோ திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது சார். ஓகேவா? ஸோ பேர்லேயே இருக்குது பாருங்கள், திருவள்ளுவ மாலை. ஸோ திருக்குறளை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை. ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறளை பற்றின பாடல்கள் இதில் இருக்கும். திருக்குறளை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லக்கூடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா? ஸோ திருக்குறளை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையை எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. 53 புலவர்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்ட கேள்வி, திருவள்ளுவ மாலையை பாடியுள்ள புலவர்களின் எண்ணிக்கை 53 புலவர்கள். ஸோ திருவள்ளுவ மாலையை பற்றி பார்க்கலாம். ஸோ மொத்தம் 53 புலவர்கள். அது மொத்தம் எத்தனை பாடல் பாடியிருக்காங்கன்னா 55 பாடல்கள். ஸோ மொத்தம் 53 புலவர்கள். அவங்க பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 55. இதுலேயும் கபிலர் அப்படின்ற ஒரு பர்சன் வருவார். கபிலர் பாடிய பாடல் பார்த்தீங்கன்னா அறிவியல் கருத்துக்களை உடையதாக இருக்கும். ஓகேங்களா? சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லில் இருக்கக்கூடிய நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளி எப்படி தூரத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்தை தன்னகத்தே முழுமையாக காட்டுதோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய குரல். ஸோ அது உலகத்தையே தன்னுள் அடக்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பாடியிருப்பார். ஓகேங்களா? திருவள்ளுவ மாலையில் கபிலருடைய ஒரு பாடல். இந்த 53 புலவர்களில் ஒரு பர்சன் தான் கபிலர். ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்ட கேள்வி, திருவள்ளுவ மாலையை திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 53. எத்தனை பாடல் பாடியிருக்காங்கன்னா 58 பாடல்களை பாடியுள்ளனர். ஓகேவா? ஸோ அப்படி திருவள்ளுவ மாலையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் புலவர்கள் திருக்குறளை பற்றி புகழ்ந்துள்ள
பாடல் வரிகள். ஓகேங்களா? இது நம்மளுடைய பழைய பாட புத்தகமான 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ இதை வந்துட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். ஸோ ஒரு திணை, ஓகேங்களா, திணை அளவு தான் இருக்கும் புல்லில் இருக்கக்கூடிய ஒரு துளி, பனித்துளி. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்தை தன்னகத்தே ஃபுல்லாக காட்டும். அந்த மாதிரி தான் திருக்குறளும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பாடியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. இதில் அறிவியல் கருத்தும் இருக்குது. டெலஸ்கோப் அப்படின்னு ஒன்று அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கு கபிலருடைய இந்த பாடல் வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கபிலருடைய நண்பரான பரணரும் பாடல் பாடியிருக்காரு திருவள்ளுவர் மாலையில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, உள்ளுதோர் உள்ளுதோர் உள்ளம் உருக்குமோ வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார் பாடல் பாடியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட்டு, பொய்ப்பால பொய்யோய் போயினர் பொய்யில்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனது தேன்குடி கீரனார் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 3 பாடல் வரிகள். ஓகேங்களா? 3 டைப்பில் வந்துட்டு திருவள்ளுவரை ப்ளஸ் திருக்குறளை புகழ்ந்திருக்காரு. அதில் ஒன்று, புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது. 100 புத்தகத்தை படித்து அதில் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஸோ வள்ளுவருடைய ஒரு புத்தகத்தை படிச்சிங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். டெய்லியும் நம்ம திருக்குறள் படிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி 3 டைப்பில் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் திருவள்ளுவர் மாலையில் வரக்கூடிய சில லைன்ஸ். இது 12வது பழைய பாட புத்தகத்தில் இருக்குது சார். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருக்குறளுடைய பெருமை உணர்த்துறதுக்காக தான் திருவள்ளுவர் மாலை அப்படின்னு ஒரு நூல் இயற்றப்பட்டது. அதில் மொத்தம் 53 புலவர்கள் 55 பாடல்களை இயற்றியுள்ளனர். நெக்ஸ்ட்டு, ஊழி பெறினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். இதில் ஊழி, ஃபஸ்ட்டு இந்த திருக்குறளுடைய விளக்கம் என்னன்னு பார்த்துடலாம். ஊழின்னா என்ன அர்த்தம்னா உலகம். இந்த உலகத்தையே உங்கள்கிட்ட தரேன், எனக்காக நீ ஒரு பொய் மட்டும் சொல்லு அப்படின்னா சான்றாண்மைக்கு கடலாக இருக்கவன். ஓகேங்களா? உண்மைக்கு கடலாக இருக்கிறவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே கொடுத்தா கூட பொய் சொல்ல மாட்டான். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். ஓகேங்களா? ஸோ சான்றாண்மைக்கு கடலாக இருக்கிறவன் இந்த உலகமே கொடுத்தாலும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல மாட்டான். தன்னோட இதில் வந்து பிழர்ச்சி, ஓகேங்களா, பிழர்ந்து நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஊழின்னா என்ன அர்த்தம்னா உலகம். ஓகேங்களா? ஊழின்னா காலம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாடல் வரியும் இருக்குது. ஊழி என்றால் உலகம். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர். ஓகே, ஆதி காவியம், பொய்யமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை அப்படின்னு 3 இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரியும், தமிழ்மறை, உத்தரவேதம், பொய்யாமொழி, இது 3மே திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள். ஆதி காவியம் அப்படின்னா என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தோடைய வேறு பெயர். ஏன் இந்த நூலுக்கு வந்துட்டு ஆதி காவியம் பேர் வந்ததுன்னா, கம்பருக்கு ஆதிக்கவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அவர் இயற்றிய ஒரு காவியம், அதனால் இதுக்கு பேர் ஆதி காவியம். மீது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்க பெயர்கள். இது ஒன்று மட்டும் கம்பராமாயணத்தோடைய வேறு பெயர். அங்ககவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் உள்ளது? சார் நம்ம போன வகுப்புலேயே பார்த்துருந்தோம். திருக்குறள் மொத்தம் 1330 குறள், 133 அதிகாரங்கள். அந்த 133 அதிகாரத்தையும் 3 பாலில் வச்சுருந்தாங்க. அறம், பொருள், இன்பம். ஓகேங்களா? ஸோ அறத்தில் வந்துட்டு 38 அதிகாரம், பொருளில் 70 அதிகாரம், இன்பத்தில் 25 அதிகாரம். ஓகேங்களா? இந்த அறத்துப்பால் வந்துட்டு மேலும் 4 இயல்களாக பிரியும், பொருட்பால் மேலும் 3 இயல்களாக பிரியும், இன்பத்துப்பால் மேலும் 2 இயல்களாக பிரியும். இந்த அதிகாரம் எல்லாமே அந்த இயல்களுக்குள்ளார நம்ம அடுக்கி வச்சிடணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அங்ககவியல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பகுப்பில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முந்தைய வகுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கவியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் இருக்குது. ஸோ அறத்துப்பாலில் 4 இயல்கள், அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய 4 இயல்கள் பாயிரவியல், இல்லறவியல்,
துறவறம், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒழிபியல். காமத்துப்பாலில் களவியல், கற்பியல். ஸோ அங்கவியல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, திறனறிந்து தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு பெரியவங்களுடைய வாய்ச்சொல் வந்து ஊன்றுகோல் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன திருக்குறளில் ஒன்று பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நீங்கள் எப்பப்பெல்லாம் வழுக்கி விடுறீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஊன்றுகோல் தாங்குற மாதிரி பெரியவர்களுடைய வாய்ச்சொல் வந்து தாங்கும். அந்த மாதிரியான பெரியவர்களுடைய நட்பை தேடி பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அறிவு முதிர்ச்சியுடையவருடைய அறிவில் யாரெல்லாம் முதிர்ச்சி உடையவரோ இருக்காங்களோ அவங்களுடைய நட்பை தேர்ந்து கொள்ள வேண்டிய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது இலக்கணத்தில் வரக்கூடிய கேள்வி. இங்கே ஏன் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கேள்வி இங்கே வச்சுருக்காங்க. பட் இலக்கணத்தில் கேட்பாங்க, ஒரு விடையை கொடுத்துட்டு அதுக்கான கேள்வி கேட்பாங்க. நட்டனை தொழ நம்பினை நாசமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம் வினை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும். மற்ற எல்லாமே இது வருது. நட்டனை என்ன செய்ய வேண்டும் வராது. நம் வினை நம்மை என்ன செய்யும், நட்டன் யார், இது எதுவுமே வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, புறத்துறுப்பை எல்லாம் எவன் செய்யன் யாக்கை அகத்துறுப்பு குறளினை நிறைவு செய்க. ஸோ மொத்தம் மேலே 4 சீர், கீழே 3 சீர், கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. திருக்குறளை பொறுத்த அளவுக்கு உங்களை கேள்வி கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறள் கொடுத்துட்டு அதனோட மீனிங் கேட்பாங்க ஒன்று. இன்னொன்று என்னென்னா குறளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 சீர்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சீரை வந்துட்டு நீக்கிட்டு மீதியெல்லாம் கொடுத்து அந்த சீர் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இல்லைன்னா ஒரு குறள் கொடுத்துட்டு இது எந்த அதிகாரத்தில் இருக்குது, எந்த இயலில் இருக்குது, எந்த பாலில் இருக்குது, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இல்லைனா மீனிங்கை கொடுத்துட்டு கீழே குறளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த குறளில் இந்த மீனிங்க்கு பொருந்துகிற மாதிரி இருக்கக்கூடிய குறள்கள் 4, ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஸோ இந்த மாதிரி தான் திருக்குறள் வந்து கொஷின் வரும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளான்ஸ். புறத்துறுப்பை எல்லாம் எவன் செய்யன் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இளவருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குறளை ஃபஸ்ட்டு நம்ம மீனிங் பார்த்துடலாம். அன்பு இல்லாதவர். ஸோ நம்மளுடைய உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா உள்ளத்தை வந்து யாராலையும் பார்க்க முடியாது, அது அகத்தின் உறுப்பு. ஓகேங்களா. புறத்தோடைய உறுப்பு நம்ம எல்லாம் பார்க்கலாம், கை, கால், கண், மூக்கு, காது, இது எல்லாமே புறத்தோடைய உறுப்பு, வெளித்தோற்றம். ஓகேங்களா. உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா, அகத்துறப்பில் நீங்கள் அன்பு இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகள் இருந்தும் ஒரு பயனும் இல்லை. ஓகே. உள்ளத்தில் அன்பு இல்லாதவனுக்கு வெளி உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் கேட்டிருக்காரு, திருவள்ளுவர் கேட்டிருக்காரு. யாக்கைன்னா உடல், அகத்துறப்புனா அன்பு. ஓகேங்களா. அன்பு அகத்தில் இல்லைன்னா புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யன், அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா. ஸோ பாயிர இயல் ஃபஸ்ட்டு எந்த பாலில் வரும்னு பார்த்துக்கோங்க. அறத்துப்பாலில் வரக்கூடியது. அறத்துப்பால் மொத்தம் 38. ஸோ இந்த 38ல் பாயிரவியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, இல்லறவியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. ஸோ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 38 வரும். ஸோ நம்மளை கேட்ட கேள்வி பாயிரவியல். ஓகேங்களா. ஸோ பாயிரவியலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரினும் தாம் பெயரார். ஏற்கனவே நம்ம இந்த திருக்குறள் பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஊழி பெயரினும் தாம் பெயரார் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய லைன் கேட்குறாங்க. சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். ஏற்கனவே நம்ம இந்த திருக்குறள் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஊழின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க போன கேள்வியில். இப்போ என்னென்னா அந்த திருக்குறள் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய லைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான திருக்குறள்.
நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு திருக்குறள். ஒரு ஆட்டுக்கடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டுக்கடா எதிரியை தாக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடி பின்னாடி போகும். ஸோ அது எதிரி என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்மளை பார்த்து பயந்து போகிறான்னு நினச்சிப்பாங்க. அது எதுக்காகன்னா, பின்னாடி போனால் தான் ஃபோர்ஸாக வந்துட்டு நம்மளோட எதிரியை தாக்க முடியும். அதுக்காக தான் பின்வாங்குது. அப்படி ஆட்டுக்கடா பின்வாங்கிறது கேவலமான செயல் அல்ல. ஓகே, நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஓமை சொல்லியிருக்காரு. ஸோ திருவள்ளுவர் நமக்கு சொல்ல வந்த கருத்தை ஒரு ஓமை மூலிமா சொல்லியிருக்காரு. அந்த ஓமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடா. எதிரியை தாக்கும்போது ஆட்டுக்கடா பின்வாங்குவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிரியை ஃபோர்ஸாக தாக்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பின்வாங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஃபோர்ஸாக முன்னோக்கி ஓடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருக்குறள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயன். ஸோ இந்த திருக்குறளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் படித்து வச்சுக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் பல காலமாக எக்ஸாம் எழுதுகிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியல, எல்லாம் இது பண்ணிங்கன்னா இந்த திருக்குறள் மட்டும் உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்ன அந்த இடத்துல வரும்னா அருவினை. இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை அருவினை. இப்போ குறளை படித்து பாருங்கள். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருவினைன்னா என்னன்னா செய்யறதுக்கு கஷ்டமான வினை செயல். ஓகே, செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான செயல், அந்த செயலையும் செய்து முடிக்கலாம். எப்போன்னா தகுந்த கருவியோடு தகுந்த காலம் அறிந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா. ஓகேங்களா? கருவி அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா கரெக்டான சிலபஸ் புக்கு. காலம், ஸோ காலம் தாழ்த்தாமல். ஓகேங்களா? ஸோ கரெக்டான காலத்தில் காலத்தே பயிர் செய், பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செய்ய முடியாத செயல்கள் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த செயல்கள்லாம் நீங்கள் எப்போ செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுந்த கருவி தகுந்த காலம் இருந்தால் செய்ய முடியாத செயல் அப்படின்னு ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அழகாக 7 சீரில் சொல்லியிருக்கார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு திருக்குறள். ஓகேங்களா? இங்கே ஆன்சர் அருவினை. அடையடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? ஸோ இது எல்லாத்தையும் தெரியும், திருக்குறள். ஓகேங்களா? ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு நெடுந்தொகை, திருக்குறள், கம்பராமாயணம், சைவ சிந்தாமணி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம அடைமொழி அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு பேருக்கு பின்னாடியோ முன்னாடியோ சேர்க்கக்கூடிய வார்த்தை தான் அடைமொழி. வேறு பெயர்னால் அந்த பேரே இல்லாமல் வேறையாக வரக்கூடியது தான் வேறு பெயர் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகே, ஸோ அந்த திருக்குறளுக்கு இன்னொரு நிக்நேம் இருக்குது, அடையடுத்த ஆகு பெயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகு பெயர்னா என்னன்னா ஒரு பெயர் வேற ஒன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர். ஓகேங்களா? ஸோ அந்த ஆகு பெயரில் நிறைய டைப் இருக்குது. அதில் திருக்குறள் வந்துட்டு அடை அடுத்த ஆகு பெயர். ஸோ அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய திருவள்ளுவருடைய செயல்களை குறளில் சொல்கிறதால இதுக்கு பேர் அடையடுத்த ஆகு பெயர், அடையடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கொஷினில் கருவி அப்படின்றத விட்டுட்டாங்க, அடையடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும். ஸோ தீங்கு இல்லாமல் நீங்கள் பொருள் சேர்த்தீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு என்னென்னலாம் தரும், யாருக்கு ஒருத்தவங்களும் துன்பம் தராமல் நல்வழியில் நீங்கள் பொருள் ஈட்டினீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரும். ஓகேங்களா? அறனீனும் இன்பமும் ஈனும் தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு தவறு இல்லாமல் ஒரு பொருள் ஈட்டினீங்கன்னா அந்த பொருளால் உங்களுக்கு அறமும் கிடைக்கும் இன்பமும் கிடைக்கும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, மனைக்கு விளக்கம் மடவார், மடவாள் தகைக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் வரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சார். எழுதந்து யாருன்னா விளம்பி நாகனார். நான்மணி கடிகள் எழுதியிருக்காரு. மனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீடு. ஒரு வீட்டுக்கு விளக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெண்மணி. அந்த பெண்மணிக்கு யாருன்னா தகைசால் புதல்வர்கள். அந்த புதல்வருக்கு என்னன்னா கல்வி. அந்த கல்விக்கு என்ன வேணும் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள். ஓகேங்களா? வீடுன்னா பெண். ஸோ ஏற்கனவே நான்மணி கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 மணிகளால் ஆன அணிகலன். நான்கு மணிகளால்
கடிகைனா அணிகலன். கடிகையோட இன்னொரு நேம் துண்டு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின். துண்டு என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. 4 மணிகளால் ஆன அணிகலன். 4 மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஸோ இந்த 4 மணிகள், ஸோ இதை தனித்தனியாக நீங்கள் அணிஞ்சிங்கனாலே எவ்வளோ அழகாக இருப்பீங்க. இந்த 4 மணியும் ஒன்றா சேர்த்து ஒரு அழகான மாலையாக போட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குமோ, அதே மாதிரி ஒரு செயலில் இருக்கக்கூடிய 4 அறக்கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். ஓகேவா? ஸோ அதில் தான் இப்போ சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டுக்கு முக்கியம் பெண், அந்த பெண்ணுக்கு முக்கியம் தன்னுடைய புதல்வர்கள், அந்த புதல்வர்களுக்கு முக்கியம் கல்வி, அந்த கல்விக்கு முக்கியம் அந்த புதல்வர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க நான்மணி கடிகையில் விளம்பி நாகனார். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல் நான்மணி கடிகை. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி.யு. போப். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி.யு. போப். ஜி.யு. போப் மொத்தம் 17 கீழ்கணக்கில் வேறு எந்த நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கல. 2 நூல், திருக்குறள், நாலடியார். ஓகேங்களா? இது 2த்தை மட்டும்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி ஜி.யு. போப் நான்மணி கடிகையில் மொத்த பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 104 பாடல். இதில் 2 சாங், ஓகேங்களா, 2 பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஜி.யு. போப். ஸோ அந்த 2 பாடல் என்னென்னா 7th சாங், 100th சாங். 7ஆம் பாடல் 100ஆம் பாடலை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் படித்ததுலே அறநூல்களில் திருக்குறள், நாலடியார் இதை ஃபுல்லாக மொழிபெயர்த்திருக்காரு. ஆஃப்டர் தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் மொத்தம் 104 பாடல்கள் இருக்குது. அதில் 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கா. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நூல்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஸோ இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். கனிமேதாவியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சார். ஒட்டுமொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கில் 18 நூல் இருக்குது. இது நம்ம எல்லாத்தையும் தெரியும். 18 கீழ்கணக்கு, 18 சிறிய நூல்கள். ஸோ அந்த 18 நூல்களில் அறநூல்கள் 11, அகம் சார்ந்த நூல்கள் 6, புறம் சார்ந்தது 1. ஸோ மொத்தம் 18 நூல். ஓகேங்களா? இதில் நமக்கு அறநூல்கள் தான் சிலபஸ். இது நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இந்த அகமும் புறமும் நம்ம சிலபஸில் கிடையாது. இந்த அகநூல்களில் 6 நூல்களில் ஒரு நூல் இருக்குது, திணை மாலை 150 அப்படின்னு ஒரு நூல். இந்த அகநூல்களில் திணை மாலை 150 அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த நூலை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார் அகத்தில் ஒரு பாடலும் அறநூல்களில் ஏலாதி அப்படின்ற ஒரு நூலும் பாடியிருக்காரு. ஸோ அதனால் 17 கீழ்கணக்கில் மொத்தம் 18 நூலில் ஒரே ஒரு புலவர் தான் 2 நூல் பாடியிருக்காரு. அந்த புலவர் யாருன்னா கனிமேதாவியார். அகம் சார்ந்த நூல்களில் திணைமாலை 150, அறம் அதாவது நீதி நூல்களில் ஏலாதி அப்படின்ற ஒரு நூலையும் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. ஓகே. ஸோ இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நூல்னா முதுமொழி காஞ்சி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் தான் சார். நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது. அந்த பாடலோடைய வரிகள்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேள்வி கேட்பாங்க. கம்பல்சரி அந்த பாடல் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதில் ஒரு வரி தான் குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு என்ன சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குல பெருமையை விட கற்பு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறையா சொல்லியிருப்பாங்க. சுற்றாரோடு வாழ்கிறது தான் சிறந்தது, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு 10 அறக்கருத்துக்களை சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு என்ன நிக் நேம்னா சிறந்த 10. ஸோ முதுமொழி காஞ்சி பற்றி பார்த்துடலாம். ஹிண்ட்டு, ஃபஸ்ட்டு காஞ்சின்னா என்னென்னா நிலையாமை.
காஞ்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையாமை பற்றிய செய்திகளை கூறும் திணை காஞ்சி திணை. ஸோ இந்த காஞ்சி திணை நிலையாமை அப்படின்னு சொன்ன நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஒவ்வொரு இலக்கண நூல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்திருக்கும். காஞ்சின்னா நிலையாமை அப்படின்னு சொன்ன நூல் வந்துட்டு தொல்காப்பியம். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதுமொழி காஞ்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா மூத்தோர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு முதுமொழி காஞ்சி. ஸோ மொத்தம் எத்தனை பாடல்னா 100 பாடல்கள். ஒவ்வொரு 100 பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 10 பிரிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அதிகாரம்னு சொல்லிக்கலாம். ஓகே, திருக்குறள் 1330 குறள், அது எத்தனை அதிகாரம்னா 133 அதிகாரம். அப்போ அதிகாரத்துக்கு 10 குறள். அந்த மாதிரி இது எத்தனை அதிகாரம் எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னா 10 பிரிவு. அப்போ ஒரு பிரிவுக்கு எத்தனை பாடல்னா 10 பாடல். 10 பிரிவுக்கு கரெக்டாக 100 பாடல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி 10 பாடல்களாக பிரித்து சொல்கிறதால இதுக்கு என்ன நிக்நேம்னா சிறந்த 10. சிறந்த 10 அப்படின்னு இதுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. இன்னொரு நிக்நேம் இருக்குது. இதை தான் வருஷம் டிஎன்பிசியில் கேட்டுட்ருக்க கேள்வி. அற உரை கோவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அற உரை கோவை இதுவும் இதனுடைய வேறு பெயர். ஓகே, முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர் சிறந்த 10, இன்னொரு வேறு பெயர் அற உரை கோவை. சிறந்த 10 ஏன் சொல்கிறேன்னா 10 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியதால் சிறந்த 10. ஸோ அற உரை கோவை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா அறத்தை சொல்லக்கூடிய தொகுப்பு. கோவை என்றால் தொகுப்பு. நம்மளாம் கோர்வை அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, கோர்வைனா கோக்கிறது. கோர்வை என்றாலும் கோவை என்றாலும் ஒன்று தான். கோவை என்பது எழுத்து வழக்கு, கோர்வை என்பது பேச்சு வழக்கு. ஓகேங்களா, ஸோ கோவைனா ஒன்றா கம்பைன் பண்ணி தரது. அற உரை கோவை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அறத்தை சொல்லக்கூடிய தொகுப்பு. ஸோ இது அறம் சார்ந்த நூல் தான். அறத்தை சொல்லக்கூடிய தொகுப்பு அப்படின்னால இதுக்கு என்ன நிக்நேம்னா அற உரை கோவை. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பாடல் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் மதுரை கூடலூர் கிழார். இந்த முதுமொழி காஞ்சியில் ஒரே ஒரு பியூட்டி இருக்குது சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 பாடல். ஒவ்வொரு பாடல்லையும் முதல் லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம். நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் எடுத்துட்டாலும் ஃபஸ்ட் லைன் சேம், 40வது பாடல் எடுத்துட்டாலும் முதல் லைன் சேம். ஓகேங்களா, 100வது பாடல் எடுத்தாலும் அதனுடைய ஃபஸ்ட் லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் இருக்கும். அந்த முதல் லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் சார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, முதுமொழி காஞ்சி நிறைய டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிலையாமை பற்றி சொல்லக்கூடியது சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். மொத்தம் எத்தனை சாங் இருக்குன்னா 100 பாடல்கள் இருக்குது. அது 10 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதனால் இதுக்கு நிக்நேம் சிறந்த 10. ஸோ இதை வந்துட்டு அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாள். ஓகேங்களா, இதை பாடந்து யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். ஆர்கலி உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலில் இருக்கக்கூடிய லைனும் முதல் லைன் இது தான். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்குடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய வினாத்தாள் வந்துட்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.